இந்த வருடம் புத்தாண்டுகள் 2026 கிட்ட வருது. இந்த புத்தாண்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? போன வருடம் நம்ம பார்த்தது என்னன்னா, அ கூட்டெழுத்து அதாவது 2025 கூட்டும்போது 9 செவ்வாயினுடைய காரகத்துவம் அதிகமாக இருந்தது. செவ்வாய் முருகர், முருகருடைய பக்தியும் சரி, ஆ ஆக்சிடென்ட் அந்த மாரி விஷயங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த வருடம் 2026 இந்த 2026ல் நம்ம கூட்டு எழுத்து எத்தனை நம்பராக வருதுன்னா 1 சூரியனுடைய காரகத்துவத்தை பெற்று வருகிறது. அதனால் இங்கே தலைமை பொறுப்புகள், அரசியலில் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். சூரியன்கிறது கட்டுக்கோப்பு. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த சூரியனை மையமாக வச்சு நிறைய செயல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வருடத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் எடுக்க போகுது, ஒவ்வொரு ராசினரும் எப்படி மாற்றங்களை சந்திக்க போறீங்க 2026ல் அப்படிங்கிறத இந்த வருட பலனாக 2026 வருட பலன் கூற இருக்கிறேன். நான் ஜெயந்தி ரவி, நாடி ஜோதிடர். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கார நேயர்கள் நிறைய மல்டிபிள் தொழில்கள் பண்ணுவதற்கு ரொம்ப முயற்சி செய்வீங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, எத்தனை வருமானத்தை நம்மளுக்கு வர வைக்கலாம்ங்கிறத 2026ல் அவ்வளவு ஏற்பாடு பண்ணுவீங்க. இதுவரைக்கும் தேங்கியிருந்த ஒரு தேக்க நிலையில் இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மூமெண்ட் கொடுக்கும். சீக்கிரமாக நடந்து கொடுக்கும் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் சிம்ம ராசி பெஸ்ட்டாக தெரிஞ்சது, அப்புறம் கன்னியாக இருந்தது. ஆனால் முதன்மையாக இருக்கிறது 2026 விருச்சிக ராசிக்கு அவங்களோட வருடமாக இங்கே செயல்படுகிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இவங்க பேச்சை கேட்க இவங்களை சுற்றி ஒரு கூட்டமே உட்கார்ந்துருக்கும். இவங்க குடும்பம் ஒரு பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு உருவகம் உருவாக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவர் ஒரு பேச்சு இல்லை, திடீர்னு கோவமாக பேசுவார், திடீர்னு அன்பாக பேசுவாங்க. அதிகாரத்தன்மை, குடும்பத்தில் தன்னை கட்டி காக்கும் தன்மை, இதெல்லாமே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடவுள் மேல் நம்பிக்கையே இல்லாத மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளை எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு கடவுளா அப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கலாம் ஒரு தாட்லாம் உருவாகும். ஆனால் அதையெல்லாம் மீறி ஜூனுக்கு அப்புறம் அதுவும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாக மாறும். தந்தையால் உங்களுக்கு மிக அனுகூலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். திருமண வாய்ப்புகள் தேடி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப அமைப்புகள் சீராக அமையும். வருமான பெருக்கம் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது. முயற்சி வெற்றி தரும் அப்படிங்கிறதும் இருக்குது. தாய் உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப பிரிவால் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். கடன் சார்ந்த பிரச்சனைகள், கடன் வாங்கி வருமானத்தை பெருக்குவீர்கள். ஒரு கடனை வாங்கி அந்த கடனால் உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நோயின் தாக்கம் நிறைய கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது, சளி அந்த மாதிரி இதாக இருக்குது. அதாவது காற்றுடைய தன்மையினால், காற்று மாசு அந்த மாதிரி உள்ளதுனால நிறைய இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம், பேச்சு தடுமாற்றல நோயில் நாக்கு, வாய், கழுத்து இந்த பகுதி உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் உங்களுக்கு மூக்கிலிருந்து கழுத்து வரைக்கும் உள்ள பிரச்சனைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய் தந்தையாக செயல்படுவாள், ஆனாலும் உங்களுக்கு அது திருப்திகரமான தன்மையாக இருக்காது அப்படிங்கிற. தந்தையால் நன்மை, தந்தையால் உங்களுக்கு வருமானம் பெருகும். தந்தை தாய்மை குணத்துடன் திகழ்வாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கு கௌரவமான தொழில் கிடைக்கும். உங்கள் பதவி உயர்வு 2026 தொழிலில் மாற்றம், புகழ், அந்தஸ்து எல்லாமே உங்களை தேடி வரும். உங்கள் வீட்டில் உள்ளவங்கள உங்களை ரொம்ப புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ இந்த மாதிரி பையன் கிடைப்பானா, இந்த மாதிரி பொண்ணு கிடைப்பாளா அப்படிங்கிற மாதிரி புகழின் உச்சத்துக்கு போவீங்க. எதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறமோ அதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வேண்டாம் விரயம் செய்தது எல்லாம் உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க ஒரு பிஸ்னஸில், இதை இப்படி தூக்கி இப்படி போட்டால் இதை அப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கணக்கு இந்த 2026 உங்களுக்கு முழுமையான சக்ஸஸை கொடுக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் 2026 இது உங்களுடைய வருடமாக எடுத்துக்கொள்ளுங்க. இது உங்களுடைய தலைமைத்தன்மையக்குரியதாக இருக்கும். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, உங்களுக்கு என்னதான் அள்ளி கொடுத்தாலும் கடவுள், என்னதான் அள்ளி செய்தாலும் சரி, உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை போகவே போகாது. எவ்வளவு கொடுத்தாலும் இந்த 2026 பொக்கிசமான வருடம் உங்களுக்கு. ஆனாலும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் பத்தாது, நான் இன்னுமே நிறைவடையலை அப்படிங்கிற ஒரு குறைவுடன் தான் இருப்பீங்க. அந்த குறைவை இந்த 2026 பண்ணாதீங்க. தயவு பண்ணி அன்னதானம் பண்ணுங்க. மற்றவங்க நிறைய பேருக்கு உங்களால் உணவு கொடுக்க முடியும், உணவு தானம் செய்யலாம்.
அதே சமயம் வந்து அம்மன் கோயில் வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏனால் நீங்கள் இவ்வளவு எல்லா ராசிக்காரர்களோட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வருடமாக 2026 இருக்குது. ஆனா அந்த அற்புதமான வருடத்தையும் நீங்க மனதார ஏற்று அனுபவிக்க மாட்டீங்க. அதுக்காகவாவது அம்மன் வழிபாடுகளையும் தாயை நேசிப்பதும் இது முக்கியமான ஒன்றாக இருக்கும். அம்மன் வழிபாடு நீர்நிலை இருக்கும் அம்மன் வழிபாடும் உணவு தானங்களும் நிறைய கொடுக்கணும். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நற்பலன்களை எல்லாமே நீங்கள் உள்நோக்கி நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிறைய படிப்பு சார்ந்த விஷயத்து நிறைய முன்னேற்றம் ஏற்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. படிப்புக்காக பள்ளிக்கூட குழந்தைங்க படிப்புக்காக வீட்டை விட்டு வெளியே போய் படிக்கிற தன்மையாகவும் இருக்கும். நிறைய ரகசிய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படக்கூடியதாக இருக்கும். அம்மாவுக்கு மாந்திரீக சக்தி யாராச்சும் பிளாக் மேஜிக் உள்ள விஷயங்கள் அம்மாவுக்கு யாராவது செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் காரணம் அம்மன் வழிபாடும் காளி வழிபாடு இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உறவு நிலைகள் உங்களுக்கு ரொம்ப மெச்சக்கூடியதாக இருக்கக்கூடியதுனால இந்த 2026 உங்களுக்கு சிறந்த வருடமாகவும் சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் உள்ள ராசிகளில் விருச்சிக ராசி தான் முதன்மையான முழு பலனும் 2026 நற்பலனும் பெறுகிறது.